வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் கல்ச்சரில் பார்ட் 3 வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பார்ட் 3 வீடியோவும் சின்னது தான், கொஞ்சம் கொஷின்ஸ் தான் அலைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு படிக்க முடிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்து படிங்க. படிக்க முடியாதவங்க ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது, நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும் போதோ இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதோ வீட்டில் இருக்கும் போதோ இதை கேட்கறது மூலமாகவும் இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. நம்ம இப்போ கொஷின்குள்ளே போயிடலாம். த அஜந்தா பெயிண்டிங்ஸ் பிலாங்ஸ் டு தி, இது அஜந்தா பெயிண்டிங் எந்த பீரியடில் இது வரையப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்ட் ஆன்சர் புத்திஸ்ட் பீரியட். புத்தர் காலத்தில் தான் இந்த அஜந்தா ஓவியங்களை வரைஞ்சாங்க. அடுத்து டாக்டர் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி டிஸ்டிங்விஷ்டு ஹர்செல்ஃப் இன் த ஃபீல்ட் ஆஃப், டாக்டர் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ஒரு தனித்துவமான ஒரு ஃபீல்டில் பெரிய ஆளாக இருந்தாங்க. அது என்ன ஃபீல்டு அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் வோக்கல் மியூசிக். அதாவது அவங்க பாடுறதுல ரொம்ப, அதுவும் பர்டிகுலராக கர்நாடிக் மியூசிக் பாடுறதுல ரொம்ப திறமையானவங்க. அவங்க ஒரு லெஜெண்ட்ரி அவங்க. அடுத்தது த தோரா இஸ் த ஹோலி புக் ஆஃப் விச் கம்யூனிட்டி, தோரான்ற அந்த ஹோலி புக் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஜாஸ், அதாவது ஜாஸ் அப்படின்றது யூதர்கள், இவர்களுடைய ஹோலி புக்கு, இது பேரு தான் தோரா. இது மேக்ஸிமம் யூதர்கள் இஸ்ரேல்லையும் அமெரிக்காவில் நிறைய இடத்துல இருக்காங்க, இஸ்ரேலில் அதிகமாக இருக்காங்க. அடுத்த கொஷின், த டெம்பிள் பில்ட் இன் AD 1100 அண்ட் டாமினேட்டிங் ஆல் அதர் டெம்பிள்ஸ் இன் புவனேஸ்வர் ஈஸ், அதாவது ஒரு டெம்பிள் 1100 கட்டினாங்க. அது மற்ற எல்லா கோயிலையும் டாமினேட் பண்ணுது. அது எந்த கோயில் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் திருபுவனேஸ்வர லிங்கராஜா. இந்த கோயில் 11th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மோஸ்ட் ப்ராமினன்ட் டெம்பிள் இன் புவனேஸ்வர். ஸோ அடுத்த கொஷின், இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் த மராத்தாஸ் வார் டிஃபீட்டட் பை, மராத்தாஸ் யாரால டிஃபீட் தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படின்னா தி ஆப்கான்ஸ், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்களால தான் மராத்தாஸ் பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அடுத்த கொஷின், விச் of the following Mughal monarch has vividly described Indian flora and fauna, seasons, fruits, etc. in his diary. ஒரு முகல் எம்பரர் ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. அதாவது ஒரு குறிப்பில் நிறைய குறிப்பு எழுதியிருக்காரு. அந்த குறிப்பில் அவர் இந்தியாவில் பூக்கிற அந்த ஃப்ளவர்ஸ், அதாவது பூக்களை பற்றியும் காய்கறிகள் கனிகள் இதை பற்றியெல்லாம், சீசன்ஸ் பற்றியும் ரொம்ப எலாபரேட்டாக குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. அது யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் ஒரு முகல் எம்பரர். இவர் இந்தியாவில் இருக்கிற இந்த பூக்களை பற்றியும் காய்கனிகள் சீசனில் பற்றியும் டீப்பாக அப்சர்வ் பண்ணி அதை ஒரு குறிப்பாக அவர் எழுதி வச்சிருக்காரு. அடுத்து, த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் ஆஃப்டர் த டெத் ஆஃப் புத்தா வாஸ் ப்ரிசீடட் ஓவர் பை, அதாவது புத்திஸ்ட் கவுன்சில் டெத், அது புத்தர் இறந்த பிறகு ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில், இதை யார் ப்ரிசீட் பண்ணது அப்படின்னா மகா காஷ்யப்பா. இவர் தான் லீட் பண்ணி கொண்டு போனார். அடுத்தது, த தில்வாரா டெம்பிள் அட் மவுண்ட் அபு இன் ராஜஸ்தான், ராஜஸ்தானில் இருக்கிற தில்வாரா டெம்பிள், அதாவது மவுண்ட் அபுல இருக்கிற தில்வாரா டெம்பிள் வேர் பில்டு பை த ஃபாலோயர்ஸ் ஆஃப், அதாவது யாரு அப்படின்னு கேட்டால் ஜெயினிசம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை பின்பற்றவங்க அவங்க கட்டின அந்த டெம்பிள் பேர் தான் தில்வாரா. இது மவுண்ட் அபுல ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் இந்தியன் ரூலர் எஸ்டாப்ளிஷ்ட் எம்பாசிஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆன் மாடர்ன் லைன்ஸ், அதாவது ரொம்ப பழைய இந்தியன் ரூலர் ஒருத்தர் வெளிநாட்டில் இப்போ இருக்கிற மாடர்ன் தூதரங்கங்கள் அது அந்த மாதிரி வெளிநாட்டில் நிறுவனார். அதை வச்சும் அவர் ஆட்சி புரிந்தார். அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் ஃபாரின் கண்ட்ரிஸ், நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி துருக்கி ஃப்ரான்ஸ்லலாம் இப்போ இருக்கிற மாதிரி வெளிநாட்டு தூதரகங்களை நிறுவன ஒரு ரூலர் அவர். அடுத்த கொஷின், ஹூ இஸ் கால்டு த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, சரோஜினி நாயுடு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இவங்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்.
அடுத்த கொஷின், விச் அமாங் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் வேர் கால்ட் பாபுல் மக்கா, அதாவது கேட் ஆஃப் மக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகல் பீரியட்ல இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்த. அது எது அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் சூரத். சூரத்தை தான் வந்துட்டு முகல் பீரியட்ல கேட் ஆஃப் மக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பில்கிரிம்ஸ், அதாவது மக்காவுக்கு சாமி கும்பிட போகிறவங்க எல்லாருமே இந்த மேஜர் இந்த போர்ட் வழியாக தான் ட்ராவலை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி வந்தும் சேருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கரகம், ஏ ரிலீஜியஸ் ஃபோக் டான்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித். கரகம் அப்படிங்கிற ஒரு ஃபோக் டான்ஸ், அதாவது கிராமிய நடனம் எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டோட ஃபோக் டான்ஸ், ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸ் தான் கரகம். விச் கமாண்டர் ஆஃப் நவாப் சிராஜுதின்லா ஆர்மி betrayed him at the Battle of Plassey in 1757. அதாவது வந்துட்டு நவாப் சிராஜ் உத் தௌலா இவரை வந்து காட்டி கொடுத்தாங்க பிளாசி 1757. அது அந்த கமாண்டர் பேர் என்ன அப்படின்னா மிர் ஜாஃபர். இவர் தான் வந்து அவரை வந்து நவாப் சிராஜ் உத் தௌலாவை காட்டி கொடுத்த கமாண்டர் வந்து மிர் ஜாஃபர். ஹூ issued a firman on 12th August 1765 granting to the English the Diwani of Bengal, Bihar and Odisha. அதாவது 1965 12th ஆகஸ்டில் ஃபிர்மேன் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆர்டர், ஒரு ஆணை அப்படின்வாங்க இல்லையா, ஒரு ஆர்டரை வந்து கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா பெங்கால், பீகார், ஒரிசா இந்த இடத்துல இருக்கிற அந்த வருமானம், வரி அப்படிங்கிற அந்த வருமானத்தை வந்து திவானிஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. அதை இஷ்யூ பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஷா ஆலம் டூ. ஷா ஆலம் டூன்றவர் தான் ஃபிர்மான் அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து கொடுக்குறாரு. அது 12th ஆகஸ்ட் 1765 கொடுத்தாரு. இந்த ஷா ஆலம் டூ தான் வந்து திவானிஸை வந்து அந்த ஊரில், அதாவது பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசாவில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற வரி எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த பர்மிஷனை வந்து அவர் கொடுக்குறாரு. Which one of the following sources of Islam is associated with the practice of Prophet Muhammad? அதாவது ப்ரொஃபட் அப்படின்னா என்னென்னா தீர்க்கதரிசின்னு சொல்லுவோம், இல்லைன்னா தத்துவ ஞானின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இவங்க கேட்குற கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சோர்சஸ் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாமில் கீழே கொடுத்துருக்க 4 பேரில் ஒருத்தர் இஸ் அசோசியேட்டட் வித் த ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரோபட் முகமது. அதாவது அவர் தான் வந்து தீர்க்கதரிசி, இல்லைன்னா தத்துவ ஞானி, தீர்க்கதரிசி இல்லை நிறுவனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோஃபட் முகமது அப்படின்றது இஸ்லாமில் இருக்கிற ஒரு நிறுவனர். அவர் தான் வந்துட்டு இஸ்லாத்தை வந்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தவர். அந்த இதோட பேர் என்னன்னா சுன்ஹா. இதுதான் வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் தான், இந்த டீச்சிங் தான், இதுதான் வந்து ப்ரோஃபட் முகமதோடைய வார்த்தைகள். இதுதான் இப்போ இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுடைய மதத்தில். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா டு கிவ் ஃபிலாசபிக்கல் பேசிஸ் டு பக்தி. பக்தியோட, அதாவது ஒரு ஆச்சாரியர், அதாவது ஒரு பெரியவர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தத்துவ ஞானி. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலாசபிக்கல் பேசிஸ், அதாவது பேஸை வந்து கொடுக்குறாரு பக்தியை பொறுத்து. அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராமானுஜர். இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வைஷ்ணவத்தில், ஹிந்துயிசமில் ஃபஸ்ட்டு ஃபிலாசபிக்கல் பேசிஸ் வந்து கொடுத்தவர் இவர் தான். அடுத்தது, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் இஸ் த லிங்கராஜா டெம்பிள் லொக்கேட்டட். ஆக்சுவலாக இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு, ஆனால் வேறு ஃபார்மில். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ், 4 சிட்டி நேம் கொடுத்துருக்காங்க. அதில் லிங்கராஜா டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. புவனேஸ்வரில் தான், இந்த ஒடிசாவில் இருக்கிற புவனேஸ்வரில் இந்த லிங்கராஜா டெம்பிள் இருக்குது. இந்த லிங்கராஜா டெம்பிள் தான் வந்துட்டு அங்கே இருக்கிற டெம்பிள்லேயே பெருசு. இட்ஸ் அ
பிக் ஒன் அப்படின்றது நம்ம ஆக்சுவலாக இதே வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்தோம். அதே கொஷினை வேறு வகையில் இதில் ரிப்பீட் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேகன்சி வீடியோவுக்கும் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் கொஷினை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ்க்கும். தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக்.